எங்கள் தோட்டத்தில் பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் வச்சு 40 நாள் ஆச்சுங்க. இதுதான் முதல் அறுவடைங்க. பாருங்கள், நம்ம கஷ்டப்பட்டு விவசாயம் செஞ்சு ஒரு வீடியோவை எடுத்து போட்டிருக்கிறோம். ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா விவசாயத்தை பற்றி வேறு தோட்டத்துகளெல்லாம் போய் எடுத்துகிட்டு இருந்தேங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்துலேயே நம்ம சரி குத்தகைக்கு பிடிச்சி நம்ம தோட்டம் பார்க்கலான்னு பார்த்துட்டுருக்குறேங்க. ஃபஸ்ட்டெல்லாம் மாடு வச்சுருந்தா, ரெண்டாவது விவசாயத்தை பார்க்கலான்னு தீபாவளிலேருந்து விவசாயம் பார்த்துட்டுருக்குறேங்க. பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும், வெண்டைக்காய் இதே முதல் அறுவடை ஒரு 3 கிலோ வந்திருக்குதுங்க. ரெண்டு சிறகு தான் போட்டிருக்கிறேங்க. அந்த 2 சிறகு பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. செடி சின்ன செடியாக தான் இருக்குதுங்க. அதுவாக பார்த்திங்கன்னா கத்திரி செடியும் வச்சுருக்கிறோம். செடி சிறுசுலேயே 40 நாள்லேயே உங்களுக்கு அறுவடைக்கு கொடுத்துடுச்சு. வெண்டைக்காய் அறுவடை தான் உங்களுக்கு வெண்டைக்காய் விவசாயம் தான் நல்ல விவசாயமாக இருக்குது. பாருங்க, அனைவருக்கும் வணக்கம். நான் வெண்டைக்காய் பொறிக்க போகிறேங்க. அப்படியே பொறிச்சது இப்போ காட்ட போகிறேங்க. ஆனால் எனக்கு இந்த விவசாயத்துமெல்லாம் நல்லா பிடிச்சிருக்குதுங்க. அதனால் நம்ம இந்த விவசாயத்தை பார்க்கலான்ட்டு விவசாயம் பார்க்குறக்குன்னு ஒரு ஆர்வம் வேணுங்க. அதுபோக பார்த்திங்கன்னா கீரை போட்டிருக்குறோம். கீரை ஒரு 2 சிறகு போட்டிருக்குறோம். அதுபோக முன்னும் போட்டுட்ருக்குறேங்க. புடுங்க தான் எனக்கு போட முடியும். அதுக்கு முன்னாடியெல்லாம் போட முடியாது. ஒட்டுக்கா போட்டோங்கன்னா பிடுங்க முடியாது. ஃபஸ்ட்டு ஒரு சிறகு போட்டிருந்தேங்க சாம்பிளுக்கு. அது உங்களுக்கு சரியாக சேரல. ரெண்டாவது ஓட்டும் சரியாக சேரல. பாருங்கள், வெண்டைக்காய் செடி பாருங்க. இதுவுமே ஃபஸ்ட்டு தான் வச்சேங்க. காய் எப்படி விட்டுருக்குதுன்னு பாருங்கள். செடி சிறுசுலேயே உங்களுக்கு அறுவடை கொடுத்துருதுன்னு வச்சுக்கங்களேன். காடு தண்ணி பாய்ஞ்ச காடுங்க. ஈரக்காட்டுக்குள்ளே தான் நம்ம காய் பொறிக்க போகிறோம். வாங்கெல்லாம் வீடியோக்குள்ளே. விவசாயத்தை பற்றி நம்ம என்ன பேசுகிறதுன்னு பெருசாக வராதுங்க. ஆனால் எனக்கு விவசாயம் பண்ணுறதுன்னா அவ்வளோ ஒரு பிரியமாக இருக்குது. ஏன்னா நம்ம வயசு அந்த மாதிரிங்க. விவசாயம் பண்ணுறதுக்கு ஒரு ஆர்வத்தை தூண்டுது. மற்ற தொழில்களுக்கெல்லாம் போனோங்கன்னா நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் பத்துறது இல்லைங்க. அதனால கொஞ்சம் பவர்லூம் தான் பார்த்துட்டு இருந்தேங்க. அதுக்கு குறிப்பிட்ட நாளைக்கு மேலே உங்களுக்கு வரல. பாருங்கள், கத்திரி செடி தீபாவளிக்கு வச்சு விட்டோம். நல்லா பூ பூத்துருக்குது. இன்னும் காய் எடுக்கலைங்க. ஒவ்வொரு காயை காய்ச்சிட்டு இருக்குது. அது பெருசாக இல்லைங்க. இனிமேல் தான் காய் வரும். காட்டில் கொஞ்சம் சத்து கம்மி. ஆனால் சத்து இருக்கிற இடத்துலலாம் செடி ஆரோக்கியமாக இருக்குதுங்க. பார்த்தீங்களா, நம்ம வெண்டைக்காய் தான் பொறிக்க போகிறோங்க. கத்திரிக்காய் பொறிக்கலைங்க. நம்ம என்ன விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறோம்னு சொல்லணுங்க. ஒரு ஓஸ் ஒன்று சொட்டுநீர் ஓஸ் ஒன்று போட்டிருக்குறோம். அது பாருங்கள், 200-300 அடி நீளத்துக்கு இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா சிறுகீரை போட்டும் இருக்கிறா, முளைச்சிட்டும் இருக்குது. அதுக்கும் சொட்டுநீர் ரோஸ் வாங்கி வச்சுருக்கிறேங்க. ஒன்றும் போடலை. பாருங்கள், சிறுகீரை இது 3வது பட்டமாக போட்டதுங்க. ஒவ்வொரு சிறகாக போட்டு களை வெட்டிகிட்ருக்கிறோம். பார்த்திங்களா, அதுபோக பார்த்திங்கன்னா சின்ன கீரை முளைச்சும் இருக்குது. அது உங்களுக்கு கிட்ட கொண்டு போய் காட்டினா தான் தெரியும். பாருங்கள் எப்படி முளைச்சிருக்குன்னு பாருங்கள். சிறுகீரைங்குது. ஒட்டுக்கா போட்டோங்கன்னா பிடுங்க முடியாது. அதனால் பட்டமாக மாற்றி போட்டால் தான் உங்களுக்கு வியாபாரம் பண்ணுறதுக்குமே நம்ம பிடுங்கிறதுக்குமே அளவாக இருக்குது. பார்த்திங்களா எந்த அளவுக்கு இருக்குதுங்கன்னு. அதுபோக பார்த்திங்கன்னா நம்ம வெண்டைக்காய் ஒரு 2 சிறகு வச்சுருந்தோம். அது 40 நாள் ஆச்சுங்க. அந்த 40 நாள்லேயே உங்களுக்கு அறுவடை கொடுத்துருச்சு. கத்திரிக்காய் 60-70 நாள் ஆகியுமே கொஞ்சம் உங்களுக்கு காப்பு வல்ல எதிர்பார்த்த அளவுக்கு. ஆனால் வெண்டைக்காய் 40 நாள்லேயும் உங்களுக்கு செடிக்கு 2 காய் 3 காய் வந்துருச்சுங்க. வாங்க வெண்டைக்காய் பொறிக்க போகலாம். நம்ம இந்த பதிவெல்லாம் பண்ணுறதுக்கு ஒருத்தர் இல்லைங்க. நம்மளே பதிவு பண்ணிட்டு நம்மளே விவசாயத்தையும் பார்த்துக்கிட்டு பவர்லூம் வேலைக்கும் போய்க்கிட்டு இருக்கிறேங்க. ஆனால் செடி நல்லா இருக்குது. இனிமேல்தான் ஒரு ஆள் வளர்த்தி வளருங்களாம்மா செடி 5 அடி வளர்த்திக்கு. நம்ம சிறுசுலேருந்தே அறுவடைக்கு வந்துட்டுருக்குதுங்க. நான் பொறிக்காது விட்டோங்கன்னா அப்புறம் உங்களுக்கு காப்பு மாறி போயிடு. அடிக்கடி நம்ம பொறிச்சிக்கிட்டே இருக்கணும், ஒரு நாள் விட்டு ஒரு நாள். அதுவாக பார்த்திங்கன்னா அந்த சொட்டு நீரில் பார்த்திங்கன்னா நம்ம அந்த வெள்ளை ஓஸ் கந்தலில் வெண்டைக்காய், கத்திரிக்காய், பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டிருக்குறோம். அது சொட்டு நீர் போட்டுங்க. இது பாத்தி பிடிச்சி வச்சுருக்கிறோம். நானும் வெண்டைக்காய் சேருன்னு சொல்லி சாக்கில் எடுத்து ரெடியில் வச்சுட்டு இந்த பதிவை பண்ணிகிட்ருக்கேனுங்க. ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு வந்தால் நெசம். வாங்க காய்கறிக்கு போகலாம்.
நம்ம பதிவெல்லாம் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒருத்தர் சப்போர்ட்டுக்கு அதிகமாக வர்றதில்லை. பாருங்க ஃபஸ்ட்டு காய் பொறிக்கிறோம். ஒன்று ஒன்றா பொறிச்சு சேர்த்தோணுங்க. சிறு விவசாயமாக பண்ணிட்டிங்கன்னா நம்மளுக்கு நட்டம் எப்பவுமே வராது. பெரிய விவசாயம் பண்ணிங்கன்னா 3 மாதத்து வெள்ளாமல் பண்ணிங்கன்னா நட்டம் வரும். இது வெண்டைக்காய் செடி 3 மாதத்து வெள்ளாமல் தானுங்க. ஆனால் காய் பொறிச்சிட்டே இருக்கலாம், கத்திரிக்காயும் பொறிச்சிட்டே இருக்கலாம். அதில் கூட பார்த்திங்கன்னா சிறுகீரை விவசாயங்கிறது வந்து உங்களுக்கு 20 நாள்லேயே லாப நஷ்டத்தை எல்லாம் காட்டிடு. அதனால் உங்களுக்கு சிறுகீரைத்தான் எனக்கு ஆர்வமாக இருக்குதுங்க. வெண்டைக்காய் உங்களுக்கு வெண்டைக்காயும் தப்பு இல்லைங்க. ஒரு களை வெட்டி விட்டு அப்புறம் ஒரு உப்பு கரைச்சி விட்டோம்னா நல்லா வருது. பாருங்க ஒரு வாத்திக்கு பார்த்திங்கன்னா 10 காய் வந்திருக்குதுங்க. 10 காய் தான் எனக்கு வந்திருக்குது. அதுலேயும் ஒரு செடி பட்டு போகுதுங்களா, அதனால 10 காய் வந்திருக்குது. ஒரு 15-20 வாத்தி 25 வாத்தி இருக்குதுங்க. ஒரு 3 கிலோவுக்கு பொறிக்கலாம்னு தோணிட்டு பொறிச்சிட்டு இருக்கிறேனுங்க. பாருங்க ஆனால் சாக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். வாங்க வெண்டைக்காய் பொறிக்க போல உள்ள. இந்த காடு வந்து 2 வருஷமாக குத்தகைக்கு பார்த்துட்ருக்குறேங்க. ஃபஸ்ட்டு மாடு குதிரை இதெல்லாம் வச்சுருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா மாடுக்கு வந்து உங்களுக்கு பெருசாக லாபம் இல்லை. என்ன அதுக்கு முட்டுவலி அதிகமாக வாரம் போட்டு இருக்கோன்னு. அதனால சரி விவசாயம் பண்ணலாம் நம்ம அப்படின்னு சொல்லி தீபாவளிக்கு மேலே ஓசு வாங்கி போட்டு அப்புறம் கத்திரி நாற்று வச்சு விட்டோங்க. அப்புறம் வெண்டைக்காய் வச்சு விட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா அது வந்து உங்களுக்கு 3 மாதம் கழிச்சு தான் எனக்கு அறுவடைக்கு வருது. வெண்டைக்காய் 40 நாளில் வந்துருச்சுங்க. கத்திரிக்காயெல்லாம் பார்த்திங்கன்னா 45 நாள் 50 நாள் அத்தனை தான் பூவே பூக்குங்க. ஒரு பூ பூத்து அப்புறம் அதில் காய் காய்ச்சி அப்புறம் அதில் சொத்த கத்திரிக்காய் பொறுக்கிட்டு இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா 2 மாதம் சுத்தமாக போயிரு. 2 மாதத்துக்கு மேலே ஒரு 2 மாதம் கத்திரிக்காய் காய்க்குங்க. ஆனால் வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா 60-70 நாள்லேயே செடி அறுவடை முடிஞ்சிருங்களாட்டிருக்குது. கீரை விவசாயம் வந்து உங்களுக்கு 20 நாள்லேயே உங்களுக்கு லாப நஷ்டத்தை பார்த்துட்டு அடுத்த காட்டுக்கு போயிடலாம். அதுவும் வந்து உங்களுக்கு டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு சிறகு வெட்டி போட்டோங்கன்னா, ஒரு சிறகு பிடுங்கவும் ஒரு சிறகு கொத்தி போட்டோங்கன்னா உங்களுக்கு விவசாயத்தை அருமையாக பார்த்துக்கலாம். பாருங்க நம்ம வெண்டைக்காய் பொறிச்சிட்டு இருக்கிறோம். விவசாயம் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஒரு ஆர்வமாக இருக்குதுங்க. அந்த எதிர்பார்த்த அளவுக்கு விலை கிடைக்குதே இல்லைங்களா, நம்மளுக்கு விவசாயத்து மேலே நம்ம ஆர்வம். அதனால தான் நம்ம விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறோங்க. லாப நஷ்டங்கிறதெல்லாம் அப்புறங்க. வேறுங்க ஒரு சிறகு உரிச்சிருக்கிறோம். ஒரு சிறகு உரிச்சதுக்கு ஒரு 1/2 பக்கெட்டுக்கு பக்கமாக வந்திருக்குதுங்க. இன்னொரு சிறகு பொறிக்கணும் நம்ம. ஒவ்வொரு காயாக இருக்குதுங்க. குமிஞ்சு தான் பொறிக்கணும். செடி வரிசை ஆகிடுச்சிங்கன்னா கும்மி வேண்டியதில்லை. அப்புறம் சைடு கொழுந்தெல்லாம் விடுங்க. சைடு கொழுந்து விட்டோம்னா ஒரு செடிக்கே 10 காய் வருங்க. இந்த ரகம் வந்து நம்ம வச்சுருந்தோங்க ஃபஸ்ட்டே. ரகத்துக்கு பேரெல்லாம் தெரியாதுங்க. பெங்களூரில் போய் வாங்கிட்டு வந்தா செடி நல்லா வந்தது, காப்பு நல்லா காய்ச்சுது. இந்த மழை காலத்தில் பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் தான் நம்மளுக்கு அறுவடை கொடுத்துட்டே இருந்ததுங்க. அதனால பார்த்திங்கன்னா நம்ம அறுவடை வெண்டைக்காயே செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு அதிகமாக பயிரிட்டுருக்குறேங்க. அதுவாக சிறுகீரையுமே அளவாக போட்டிருக்குறோம். வாரத்தில் ஒரு சிறகு பிடுங்குற மாதிரி. விவசாயத்தை பற்றி என்ன பேசுகிறதுன்னு தெரிய மாட்டேங்குது பெருசாக. படிப்பறிவும் கொஞ்சம் கம்மி தானுங்க. இல்லாட்டி எழுதி வச்சு அதுவும் படிக்கலாம், அதையும் காணோம். நம்ம விவசாயம் பண்ணுற மாதிரியே தானுங்களே, எது எது தோணுதோ அதை எதையே பேசிகிட்டு இருக்கிறோம். எல்லோரும் வாங்க விவசாயம் பார்க்கலாம் ஒரு நாளைக்கு. இல்லாட்டி வாங்கி சாப்பிடுங்க நல்லா. பாருங்க 2 வாத்தி உரிச்சிருக்கிறோம். 2 வாத்திக்கு 1 வாத்தி காய்ங்க. 5 10 காய் தான் இருக்குது. உங்களுக்கு செடி பெருசாச்சுங்கன்னாத்தே உங்களுக்கு காப்பு அதிகமாக வரும். சைடில் கொழுந்து வந்து அதுலேயும் காய்க்கி அப்புறம் மேல் செடியிலையும் காய்க்கி நம்ம காய்க்கிறத பொறிச்சிட்டே இருக்கணுங்க. இல்லாட்டி எல்லாம் முத்தி போச்சுன்னா அப்புறம் செடியெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. பாருங்கள் எப்படித்தான் விவசாயம் பார்த்துட்ருக்குறேங்கன்னு. முதல்ல பார்த்திங்கன்னா இந்த பதிவெல்லாம் எடுத்துக்கிறதுக்கு ஒரு கேமராமேன் ஒன்று பிடிக்கணுங்களாட்டிருக்குது. அது பிடிச்சாதான் விவசாயமே நல்லா செழிப்பாக காட்ட முடியுங்களாட்டிருக்குது. காய் உரிக்கிறது எல்லாமே பாருங்களேன். நம்ம அதுவாக பார்த்திங்கன்னா சிறுகீரை போட்டிருக்குறோம். இந்த இருக்கிற விவசாயம் தான் எனக்கு வெண்டைக்காய் கத்திரிக்காய் புதுசாக கத்திரி நாற்று ஊனி இருக்கிறோம். மிளகா நாற்று கொஞ்சம் ஊனி இருக்கிறேங்க. ஆள் போட்டு உங்களுக்கு களை வெட்டினங்கன்னா ஒன்றும் கட்டுப்படி ஆகாது. நம்மளே போட்டு களை வெட்டி எல்லாம் பண்ணுங்கன்னாத்தான் கொஞ்சம் கட்டுப்படி ஆகும்.
பாத்தி பிடிக்கிறது, அது போக பார்த்திங்கன்னா களை வெட்டுறது. இது நாள் வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த விவசாயத்துக்கே நான் வந்து 500 ரூபா கொடுத்து களை வெட்டியிருக்கேனுங்க. ஏன்னா நம்ம வந்து பவர் லூமில் கொஞ்சம் வேலை கம்மியாக இருக்கிறதுனால நம்மளே அதிகமாக செஞ்சுக்கிறோம். 2 மணி நேரம் வேலைக்கு 1 மணி நேரம் வேலைக்கெல்லாம் உங்களுக்கு வந்து ஆள் கூலி ஆள் கொடுத்து பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அப்புறம் அதில் நம்ம பாடுபட்டு அவிகளுக்கு கொடுக்க வேண்டியதாக போயிருங்க. பாருங்கள், ஒரு 1.5 சிறகு ஒரிச்சாச்சு. பாடுபட்டு அவிகளுக்கு கொடுக்க வேண்டியதாக போயிருங்க. அதனால் நம்மளே விவசாயம் பார்க்குற மாதிரி இருந்தால் விவசாயம் செய்யலாங்க. ஆள் போட்டு செய்கிற மாதிரி இருந்தீங்கன்னா விவசாயத்தில் ஒன்றுமே கிடையாதுங்க. எல்லோரும் விவசாயத்தில் லாபம் வருதுங்கிறாங்க. நான் தீபாவளியிலேருந்து காசு உள்ளே போட்டுட்டு தான் இருக்கிறேன். வெளியே எடுக்க முடிய மாட்டேங்குது. ஏதோ வெண்டைக்காய் வந்திருக்குதுங்க. இன்றைக்கி தான் செலவுக்கு தாட்டு மாட்டிருக்குது. உங்களுக்கு எல்லா தொழிலுமே வந்து நட்டமானாலும் மாற்றி மாற்றி செஞ்சுட்டே இருக்கிறோம். அதே மாதிரி தான் விவசாயமும். ஒன்றும் இல்லை லாபம் மறு, ஒன்றும் இல்லை நட்டம் மறு. அப்போ நம்ம லாபம் மர தொழில் செஞ்சுட்டே இருக்க வேண்டியதுனுங்க. ஏதோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு காய் காய்ச்சிட்டே இருக்குங்க. பாருங்க, அடுத்து சிறகுக்கு வந்துட்டோம். நம்ம கொட்டி வைப்போம். சாக்கு வேறு எடுத்து வச்சுட்டேன். வெண்டைக்காய் உரிக்கிறோன்னு அது போக வீடியோவையும் திருப்பி வச்சுட்டேன். பாருங்க, 1.5 சிறகு உரிச்சிருக்கிறேன். ஒரு 1.5 கிலோ சேர்ந்துருக்குது. ஃபஸ்ட்டு காப்பாச்சுங்களா, அதனால் உங்களுக்கு கம்மியாக தான் காய்க்கி. நம்ம எதிர்பார்த்த அளவுக்கெல்லாம் காய்க்காது. அடுத்த சிறகுக்கு பொறிக்கு போகலாமாங்க. இந்த சிறகுலையும் அதே மாதிரி தான் செடிக்கு 2 காய். பாருங்க, கத்திரிக்காய் ஓரளவுக்கு காய்க்குங்க. ஆனால் அதில் பாதி காய் சொத்தக்காயாக போயிரு. பாருங்க, கத்திரி செடியில் ஓரளவுக்கு இருக்குது. வாங்க வெண்டைக்காய் முதல் பொறிப்போம். வெண்டைக்காய் விட்டால் ஒரே நாளில் முற்றி போயிரு. செடி பிடிச்சி தான் நம்ம காய் உரிக்கணுங்க. என்ன ஈரக்காடாக இருக்கிறதுனால காய் தூக்கணுங்கன்னா செடி மேலே வந்துடு. அதனால் உடச்சா காய் வந்ததுங்கன்னா எடுத்துக்கலாம். உடைக்க முடியலைங்கன்னா நம்ம செடி கையில் உடிச்சிக்கணும். ஈரக்காடாக போச்சுங்க. தண்ணி விட்டு கொண்டு வான்னு சொல்கிறாங்களுங்களா. நேற்று பிடிங்கிருந்தோம்னா காய் வாடினாப்புல இருந்தது. சரி, நம்ம தண்ணி விட்டு பிடிங்கிக்கலாம்னு சொல்லி தண்ணி விட்டோங்கன்னா மறுச்ச நாள் காய் உரிக்கலிங்கன்னா காய் முற்றி போயிடு. காடும் ஈரமாக இருக்குது. அப்புறம் நம்ம என்ன பண்ணுறதுங்க. ஏதோ ஒரு ஒரிச்சுதானுங்க ஆகும்னு சொல்லி 2 சிறகு தானு சொல்லி நம்ம ஈரக்காட்டுக்குள்ளேயே தாம்பு கட்டுறோம்னு வச்சுங்களேன். அப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி கட்டுறதுக்கு முன்னே களை வெட்டி விட்டேன். செடி களை வெட்டி மண் ஒதுக்கி விட்டுட்டுனுங்க. கொஞ்சம் கோழி குப்பை போட்டு அது லைவ்லேயும் கூட போட்டிருந்தேன். பாருங்க, ஒரு வாத்திக்கு பார்த்திங்கன்னா 10 காய் தான் வருது. இந்த 10 காய் வச்சு தான் நம்ம முதல் விவசாயத்தை பண்ண போகிறோம். பாருங்களேன், செடி சிறுசு தானுங்க. ஒன்றும் கண்ணுக்கே தெரியாது. இன்னும் பெருசாச்சுங்கன்னா உங்களுக்கு ஆள் நின்னாலும் கூட தெரியாதுங்க. அந்தளவுக்கு செடி பெருசாகி நல்ல ரகம். பாருங்க, இந்த சிறகு உரிக்கணும். வாங்க போய் பொறிக்கலாம். மாடு வச்சுருந்துங்க, அதை கொடுத்துட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா தொழிலும் கொஞ்சம் மந்தமாக இருக்குதுங்களா. அதனால சரி, நம்ம விவசாயம் இத்தனை காடு கிடக்குது, ஒரு சொட்டு நீர் ஓஸ் வாங்கி போட்டு சொட்டு நீரை போட்டு விடுவோம் அப்படின்னு சொல்லித்தான் நம்ம அந்தளவு செஞ்சிட்ருக்கிறேங்க. அது போக நம்ம பாத்தி பிடிச்சி விட்டு வெண்டைக்காய் ஊனில் சொட்டு நீர் ஓஸ் வாங்க வரைக்கும் அப்படின்னு சொல்லி போட்டது இந்த ஃபஸ்ட்டு எல்லாமே. கத்திரிக்காய் ஃபஸ்ட்டு போட்டோங்க, வெண்டைக்காய் 2வது போட்டோம். சிறுகீரை இந்தளவு போட்டிருக்குறோம். சிறுகீரை கொஞ்சம் பதப்படுத்தணுங்க. நம்மளுக்கு புதுக்காட்டில் வரமாட்டேங்குது. வள்ளினாலும் நம்ம வரமாட்டேங்குதுன்னு விட்டாங்கன்னா ஒரு நட்டமாகு 2 நட்டமாகு. அப்புறம் பார்த்திங்கன்னா சிறுகீரை வந்து விளையிடுச்சிங்கன்னா டெய்லியும் ஒரு 50 உடி விற்றாலும் 500 ரூபாய் ஆச்சு. 500 ரூபாய் ஆகாதுங்க. உடி இன்றைக்கி பார்த்திங்கன்னா 8 ரூபாய்க்கு போகுது. இப்போ வந்து கேராக்கிங் தை மாதம் ஆச்சுங்களா. கீரை எல்லா காட்டிலையும் வராது. உங்களுக்கு பனி பெய்யறதுனால கீரை வந்து சரியாக வந்து சேராது. அதே வந்து உங்களுக்கு வெயில் காலம் ஆயிடுச்சிங்கன்னா கீரை அருமையாக வரும். நம்ம கை வச்ச நேரம் பனிக்காலமாக போச்சு. அதனால் வந்து கொஞ்சம் ஒரு பாத்தி வேஸ்ட்டாக போயிட்டுருக்குதுங்க. அதுபோக காட்டிலையும் கொஞ்சம் சத்து இல்லைங்க. கோழி குப்பை வாங்கி போட்டு தான் நம்ம இந்த காட்டை பதப்படுத்திகிட்ருக்குறோம். எல்லாருமே நல்லா இப்போ விவசாயம் பண்ணுறாங்க. ஒரு 5-6 வருஷம் 10 வருஷமாக கீரை போட்டு அதே காட்டில் எடுத்து உங்களுக்கு காடு அருமையாக வச்சுட்டாங்க. போட்டதையும் கீரை பிடிங்கிடுறாங்க 20 நாளில். நம்ம போட்டதையுமே இங்கே கீரை முளைக்குதுங்க. பில்லு தான் முளைக்குது. பில்லு முளைக்குது, கீரை முளைக்குதுன்ட்டு போய் பார்த்தீங்கன்னா பில்லு முளைச்சி கிடக்குது. சரி, அப்புறம் அடுத்த வெள்ளாமையில் குப்பை கொட்டி அடுத்த வெள்ளாமையில் பண்ணிகிட்ருக்குறேங்க.
அப்புறம் ஒருத்தர் பார்த்திங்கன்னா காட்டில் உரம் எச்சா போச்சு, குப்பை எச்சா போச்சுன்னு சொன்னாங்கன்னா செடி வராதுங்களாம்மா. அதனால நம்ம பயந்துட்டு போட்டோங்கனாலுமே கொஞ்சம் கம்மியாக தான் கீரை வருது. குப்பையை நல்லா போட்டு பதப்படுத்தி வச்சுக்கோணுங்க. பாருங்கள், வெண்டைக்காய் பாருங்க, பூ பூத்துருக்குது, காயும் காய்ச்சிருக்குது. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அறுவடை பண்ணிகிட்டே இருக்கலாங்க. ஆனால் காட்டில் மெயினாக சத்து வேணும். சத்து இருந்தால் தான் செடி ஆரோக்கியமாக வரும். எல்லோரும் சத்து எச்சா போட்டுறாத, குப்பையெல்லாம் உரம் வச்சு போட்டிங்கன்னா உனக்கு செடி கருகி போயிருங்கிறாங்க. உப்பு போட்டோங்கன்னா வேணால் செடி கருகி போச்சுங்க, நானே பார்த்தேன். குப்பையெல்லாம் எச்சா போச்சுங்கன்னா செடி குப்புன்னு வரும். ஆனால் காப்பு கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா வளர்ச்சி தானுங்க அதிக, காப்பு கம்மி. சாணி குப்பையெல்லாம் போட்டோங்கன்னா, கோழி குப்பை போட்டோங்கன்னா உடனே கிடைக்கி அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அதைத்தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறோங்க. வெண்டைக்காய் செடிக்கு ஒன்றுமே ஓடலை. ஒரு 2 பக்கெட்டு 2 சிறைக்கு கையில் கொண்டு போய் அள்ளி போட்டு வந்தேனுங்க கொஞ்சம் கொஞ்சமாக. உனி அது செடிக்கு போய்த்தேனுங்க வரும். பாருங்க நம்ம என்ன விவசாயம் பார்த்துட்ருக்குறோங்கன்னு. காடு குத்தைக்கு தான் முடிச்சிருக்கிறோங்க. தண்ணி இருக்கிற அளவுக்கு விவசாயம் பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ ஃபஸ்ட்டு அறுவடைங்குது, எல்லாம் தள்ளி விட்டு போயிடாதீங்க. மெயினாக என்னங்கன்னா, இந்த விவசாயம் பண்ணுறத விட இந்த வீடியோ எடுக்கிறதுக்குள்ள ஒரு ஆளுக்கு இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, சின்ன விவசாயத்தையே பெரிய விவசாயமாக காட்டிடலாம். மக்களும் எல்லாருமே அருமையாக இருக்குதுன்ட்டு பார்ப்பாங்க. நம்ம செல்லை திருப்பி வச்சுக்கிட்டு விவசாயத்தையும் பார்த்துக்கிட்டு காயும் பொறிக்கணுங்க. அப்புறம் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி கிடைக்குங்களா? நம்மளுக்கு கிடைச்சத நம்ம பயன்படுத்திக்கணும். ஏதோ நம்ம ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து அதுலேயும் மானிட்டேசர் வரைக்கும் போயிட்டோம். எல்லோரும் ஆதரவு கொடுத்துருக்குறீங்க, நம்ம சந்தோஷங்க. எல்லோரும் விவசாயம் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா ஒரு யூடியூப் சேனல் வச்சுக்கங்க. நல்லா பொழுது போகு, காசு வருது இல்லைங்களா, பொழுது நல்லா போகு. அதுபோக மக்கள் ஒரே காட்டில் விவசாயம் பண்ணிகிட்டு காட்டினீங்கன்னா கொஞ்சம் மக்களும் நல்லா ஆர்வமாக பார்ப்பாங்க. என்னங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு காட்டில் போய் காட்டிகிட்டே இருந்தீங்கன்னா விவசாயிக்கு என்னங்கிறாங்க. விவசாயி கஷ்டப்பட்டு பார்த்தா தான் எனக்கு தெரியும். நானே கஷ்டப்பட்டு பார்த்த முடியாது தான் எனக்கு இந்த விவசாயத்தை பற்றி தெரியுது. காசு உள்ளே போட்டுகிட்டே இருக்கிறோம், எல்லாம் மண்ணுக்குள்ளே போயிட்டே இருக்குது. எல்லாம் மேலே வந்ததுங்கன்னா அதுக்கு மருந்து லொசுக்குன்னு அடிக்கணுங்களாட்டிருக்குது. நம்ம மருந்து வாங்கி அடிக்கிறதுக்குன்னு தெரிய மாட்டேங்குது. அவங்க சொல்கிற மருந்தை வாங்கி உரக்கடையில் சொல்கிற மருந்தை தான் நம்ம கொண்டாந்து அடிச்சிட்ருக்குறோங்க. புதுசு ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாது. செடி சிறுசுதானுங்க, ஆனால் காப்பு செடிக்கு 2 காய் தான் இருக்குது. நம்ம பொறிச்சிட்டு தான் இருக்கிறோம். நம்ம ஒரு பக்கம் வீடியோ எடுத்துகிட்டு இருப்போம், காய் ஒரு பக்கம் பொறிச்சிட்டு இருப்போம். வெறுங்காடு தான் கண்ணுக்கு தெரியும், செல்லும் ஆடாது. நம்மளே அப்புறம் ரெடி பண்ணி விட்டு போகணும், எங்கடா நம்ம நின்றுட்டுக்கிறோம்னு. ஆனால் எனக்கு ஒரு எனர்ஜி இருக்குதுங்க. இந்த விவசாயத்தை நம்மளே பண்ணணும், நம்மளே இந்த விவசாயத்தை எடுத்து போடணும், மக்கள் நம்மளை பார்க்கணும், விவசாயத்தை பார்க்கணும். இதே மாதிரி நம்ம வயசில் இருக்கிறவங்க ஒன்றும் விவசாயம் பண்ணுற காலத்தில் வருவாங்களா அப்படிங்கிறது எனக்கு. நம்ம பாருங்க, வாட்ச்மேன் வேலைக்கும் கூட போகலாம், மாதம் 5000 பேண்ட்டு போட்டு உட்காந்துக்கலாம். அதெல்லாம் நம்மளுக்கு அந்த வேலை பிடிக்காதுங்க. நம்ம என்ன விவசாயத்தை நத்தத்தில் வந்தவீங்க. அதனால் கடைசியாக மாடு ஒரு வருஷம் மேய்ச்சங்க, அது கொஞ்சம் சடிச்சு போச்சு. அதுபோக பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணி பார்த்துக்கலாம் கடைசியாக அப்படின்ட்டு கடைசியாக இல்லைங்க, விவசாயத்தையும் பண்ணுவோம் அப்படின்ட்டு பண்ணிகிட்ருக்கிறேன். லாபத்தையே எதிர்பார்த்து விவசாயத்தை பண்ணக்கூடாதுங்க. பாருங்கள், ஒரு செடிக்கு 10 காய் தான் வந்திருக்குது. லாபத்தையே எதிர்பார்த்து நம்ம விவசாயம் பண்ணிங்கன்னா மனு சுட்டுருவா. காட்டில் ஆரோக்கியமாக காட்டையும் வச்சுக்கணும், நம்மளும் ஆரோக்கியமாக இருக்கணுங்கனாத்தான் உங்களுக்கு விவசாயம் பண்ணுறதுக்கு ஒத்து வரும். பாருங்கள், 2வது பக்கெட் நம்பிட்டு இருக்குது. ஃபஸ்ட்டு அரை பக்கெட் பொரிச்சுங்க, அப்புறம் 2வது பக்கெட்டு பொரிச்சிட்ருக்குறோம். கத்திரிக்காய் ஒன்று எப்படி வரும்னு தெரியலைங்க. இன்னும் ஒரு மருந்தும் கூட அடிக்கலை. மருந்து அடிச்சிட்டே இருக்கணுங்களாம்மா, அதனால் மருந்தே அடிக்கலை. காய்க்கிறதுக்கு காய்க்கட்டுங்க ஃபஸ்ட்டு, அப்புறம் பார்ப்போம்.
உங்களுக்கு மருந்து அடித்து களை வெட்டி அதை பண்ணி இதை பண்ணி பார்த்திங்கன்னா விவசாயத்தில் ஒன்றுமே இருக்காது. செடி வச்சு விடணுங்க, ஒரு உப்பு கரைக்கணும், தண்ணி கட்டிகிட்டே இருக்கணும். காட்டுக்கு வேணும்னா உரம் போடலாம். அதுவாக பார்த்திங்கன்னா களை வெட்டுறதுக்கெல்லாம் ஆள் கூலி கொடுத்திங்கன்னா ஒன்றும் கட்டுப்படியாகாது. பில்லாக இருந்ததுங்கன்னா அந்த காட்டில் கொஞ்சம் உழவு ஓட்டி காய் போட்டோங்கன்னா பில்லு போயிரும்னு எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருக்குதுங்க. பாருங்க, நம்ம வெண்டைக்காய் ஒவ்வொரு செடியாக போய் பொறிச்சிட்டு இருக்கிறோம். சரியான ஆர்வமாக இருக்கிறனுங்க விவசாயம் பண்ணுறதில்ல. நீங்கள்லாம் ஆதரவு கொடுத்தீங்கன்னு ஒன்றும் விவசாயம் நான் பண்ணிகிட்டே இருப்பேன். என்ன எனக்கு மற்ற உதவியெல்லாம் செய்ய வேண்டாங்க. நம்ம விவசாயத்தை பற்றி எல்லாத்து வீடியோக்களையும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி பாருங்கள். கரெக்டுங்களா? நம்ம சேனல் நம்ம விவசாயம் பார்க்குறோம். காடாக இருந்தாலும் மழையாக இருந்தாலும் இதைத்தான் போட போகிறோம். அப்புறம் எங்கள் அம்தா தோட்டத்தில் விவசாயம் பண்ணுவாங்க, அதை கொஞ்சம் எடுத்து போடுவேன். இங்கே பூராமே நம்ம விவசாயம் தானுங்க. நம்ம பூமியை பூரா செம்மண் காடு தானுங்க. பாருங்கள், நம்ம பதிவுகளெல்லாம் பார்த்துட்டு தள்ளி விட்டு போயிடாதீங்க. வெண்டைக்காய் வேணுன்னா வாங்கி சாப்பிடுங்க. நம்ம கம்மி விலைக்கு தான் நேரடி விற்பனைக்கு விற்கிறோம். வீட்டுகளுக்கு கொண்டு போய் சைட்டுக்குள்ளே விற்றுட்டு போயிடுவோங்க. 2 கிலோ பொரிச்சிங்கன்னா 100 ஆச்சு. 50 ரூபாய்க்கு கிலோ கொடுக்குறேங்க. இதில் ஒரு அரை பாக்கெட் ஆகி போச்சுங்க. ஃபஸ்ட்டு ஒரு அரை பாக்கெட் கொட்டி வச்சுருக்கிறோம். 2ஐயும் கொண்டு போய்த்தான் நம்ம எடை போடணும். 2வது எடை போடுறதெல்லாம் நம்ம அது எனக்கு பதிவு பண்ணுறக்கு ஆள் இல்லைங்களா, அதனால எடை போடுறதெல்லாம் நம்ம அங்கே போய் எடுத்துகிட்டு இருக்க முடியாதுங்க. விவசாயத்தில் தான் எடுத்துகிட்டு இருக்கிறோம். பாருங்க, ஒன்றும் கத்திரிக்காய் பொறிக்கலாம். வெண்டைக்காய் செடியில் இப்போ பொறிச்சாச்சுங்க. நீ 2 நாள் கழிச்சு தான் பொறிக்க முடியும். வாங்க, நம்ம போய் வெண்டைக்காய் அளந்து பார்ப்போங்க எவ்வளோ இருக்குதுங்கன்னு. செடிகள்லாம் நல்லா இருக்குதுங்க. செடி சிறுசாக இருக்கிறதுனால காய் கம்மியாக இருக்குது. செடி அல்லையில் துளிர் விட்டு அது உங்களுக்கு எல்லா துளிர்லேயும் காய்ச்சதுங்கன்னா காய் பொறிக்க முடியாது. நான் பார்த்துருக்கேனுங்க. ஃபஸ்ட்டு நம்ம விவசாயம் கொஞ்சம் வச்சுருந்தோங்களா, அதனால சொல்கிறேனுங்க. பாருங்க, இந்த விவசாய சிறுகீரையில் 20 நாள்லேங்க அறுவடை. 20 நாளில் அருமையாக வந்துடுங்க அறுவடைக்கு. பார்த்திங்களா, ஒவ்வொரு பட்டமும் நழுவி போச்சு. வேறு வெண்டைக்காய் கொட்டி வச்சுருக்குறோம். அந்த வெண்டைக்காய் கூட இந்த வெண்டைக்காய் போட்டு கொட்டி அளந்து பார்ப்போங்க எவ்வளோ வருதுன்னு. ஒரே ஜாலி தானுங்க. காலையில் தூங்கி எழுந்திரிச்சா வெண்டைக்காய் பொறிக்க போகலாம், களை வெட்டலாம், தண்ணி எடுத்துடலாம், இப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்கணுங்க. இல்லாட்டி தூக்கம் நொறுங்க வந்துடு. பாருங்கள், ஒரு பக்கெட்டு பொறிச்சிட்டோம். இது ஒரு 3 கிலோ தேருங்க. கொண்டு போய் நம்ம வியாபாரம் பண்ணுறதுக்கு பண்டித்தாகவனுக்கு பூரா எடை போட்டு 6 கிலோ பாக்கெட்டாக போட்டு நம்ம வீட்டுகளுக்கே கொடுத்துருவோங்க. என்ன, நம்ம போய் கடையில் கொடுத்தோங்கன்னா கிலோ 30 ரூபாய்க்கு கேட்பாங்க. வீட்டுகளுக்கு கொடுத்தோங்கன்னா ஒரு 10 ரூபா சேர்த்து கேட்கலாம். ஃப்ரெஷ்ஷாக கொண்டு போய் கொடுக்குறங்களா, அப்புறம் போக்குவரத்து செலவு இருக்குது. செடிகளெல்லாம் பார்த்திங்களா, காய் உரிச்சாச்சு. இன்னும் செடி பெருசாச்சுங்கன்னா உங்களுக்கு செடி எத்தசோடு வரும்னு பாருங்கள். நம்ம இந்த விவசாயத்தை போய் விற்கிற வழி பார்ப்போங்க. காய் உரிச்சாச்சு, ஒரு பக்கெட்டு காய் வாங்க போகலாம். சிறுகீரை 1-2 நாளில் பிடுங்கலாங்க. அதுவாக சொட்டு நீர்லேயும் நம்ம கத்திரி செடி எல்லாம் போட்டிருக்குறோம். அப்புறம் தீபாவளிக்கு ஒன்று கத்திரி செடியுமே இருக்குதுங்க, பூ எடுத்துருச்சு. இதெல்லாம் பார்த்துட்டு நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் பண்ண அனைவருக்குமே ரொம்ப நன்றிங்க. 40 நாளில் உங்களுக்கு அறுவடைக்கு வந்துருச்சு. வெண்டைக்காய் விவசாயம் அருமையாக இருக்குதுங்க. நம்ம போய் விற்கிற வழி பார்ப்போம் வாங்க. பயங்கரமாக விவசாயம் பார்த்துட்டு இருக்கிறதுங்க. மாங்குன்னு சரிங்களா. வேறுங்க, இது நம்ம வேப்ப மரம் ஒன்று இருக்குது. நன்றிங்க. நம்ம வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களுக்கு அனைவருக்குமே ரொம்ப சந்தோஷங்க. வேறுங்க, ஒரு பக்கெட் பொரிச்சிட்டோம். நம்ம கொண்டு போய் இனி அறுவடைக்கு எடை இப்போ அறுவடைன்னே வருதுங்க. பாய்ங்க. அப்படியே நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி பதிவெல்லாம் பண்ணிகிட்ருக்குறேங்க. யாராச்சும் ஏதாச்சும் பேசிடாதீங்க. ஒரு பக்கெட் காய் உரிச்சாச்சு. வாங்க, நீங்களும் விவசாயத்துக்கு ஒரு நாள் நம்ம கொண்டு போய் எடை போட்டுங்க விற்றுருவோம். ஒரு 3 கிலோ காய் சேருங்களாட்டிருக்குது. சிறுகீரை 2 நாளில் பிடுங்கலாங்க.
கத்திரி செடியும் பெருசாகிடுச்சு, அது முனி பூத்துருங்க. நன்றிங்க.